என்டிஏங்கிற ஒரு கூட்டணியே இல்லாத பொழுது இது வந்து பேசுவதற்கான பலனே இல்லை. நான் என்ன சொல்றேன், அமித்ஷா தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான வார்த்தையாகத்தான் அதை பார்க்கணும். கி பிரதர் பேசினது கரெக்ட் தான். எல்லாருமே அவங்க கட்சி ஜெயிக்கணும்னு தான் பேசுவாங்க, உற்சாகப்படுத்துதான் பேசுவாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கி பிரதர் சொன்ன இன்னொரு விஷயமும் கரெக்ட் தான். நீங்கள் என்டிஏ எவ்வளோ வாக்கு வாங்கினாலும் திமுகவை டிஸ்டர்ப் பண்ணாது, எங்கள் அலையன்ஸ் ஒன்றா இருக்குது அப்படின்றாங்க. அவங்க அலையன்ஸ் ஒன்றா இருக்க வரைக்கும் நிச்சயமாக அது ஒரு வலிமையான அலையன்ஸ் தான், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். நிறைய தேர்தல்களில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த அலையன்ஸ் இருக்குமா இல்லையான்றதும் இப்போ நம்மளால சொல்ல முடியாது. எல்லாமே ஹேஷியங்கள்னு போயிட்டிங்கன்னா இவங்களோட இருப்பாங்களா, அவங்களோட இருப்பாங்களா, எல்லா கருத்துக்களும் மாறி மாறி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்னார் பிஜேபியில் வந்து ஆளே இல்லை, நிற்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டவுன் சவுத்தில் போயிட்டிங்கன்னா கன்னியாகுமரியில் ஏடிஎம்கேக்கு நிற்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க கூட கிடையாது. பரிச்சயமான முகங்கள் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே ஆரம்பித்த வரலாற்றில் 50 ஆண்டு காலம் 45 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக 4வது இடம், வெறும் 50,000 வாக்குகள். இவ்வளோ வீழ்ச்சி வந்து அதிமுகன்ற கட்சி வரலாற்றிலேயே சந்திச்சு. தென் மாவட்டங்களை சொல்றீங்களா? கன்னியாகுமரி தொகுதியில மட்டும் சொல்றேன். 50,000 வாக்குகள். அதாவது தமிழகத்தை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, அங்க எம்பி எம்எல்ஏ எல்லாம் இருந்த கட்சி, இன்னைக்கு நாம் தமிழருக்கும் கீழே போன ஒரு மிக மிக மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு தென்காசி ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்கிறதுக்கு யாராச்சும் தயாரா இருக்காங்களான்னு ஒரு பேர் சொல்ல முடியுமான்னு அண்ணன் கிட்ட நான் கேட்கிறேன். அதனால நாங்க என்னமோ பெரிய பிரதான கட்சி, நீங்களாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற வாதங்கள்லாம் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் இருந்த வரைக்கும் நீங்க 2 பேர் தான் பெரிய ஆட்கள், அதை நான் மறுக்கிறதுக்கே கிடையாது. இன்னைக்கு அந்த 2 பேரும் ஆளுமைகள் மறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க மெஜாரிட்டி அதிகபட்ச வாக்குகள் வைத்திருந்தா கூட கடந்த வருடம் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஈரோடு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன மாதிரி 2026 கூட்டணி ஆட்சி முறை தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, தனி கட்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை கருத்தில் கொண்டுதான் அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக திமுக இந்த கட்சிகளுடைய ஓட்டு 50% கீழே இறங்கி இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்றாரு. கரெக்ட். அந்த மேஜர் பிளேயர்ஸ் இவங்க சார், இவங்க 40% வச்சிருக்காங்க. ஆனா அதிமுக 25 வைங்க சார். இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து 5 முனை போட்டியா? கரெக்டா. விஜய் அவர்கள் வந்ததுனால 5 முனை போட்டி. இப்ப நீங்க வந்து மெஜாரிட்டி வாங்குறதுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் வேணும் உங்களுக்கு? ஒரு அட்லீஸ்ட் 33%. இதுக்கு 5 முனை போட்டியில 33% தேவையில்லையே. 5 வகையா வாக்குகள் பிரியும் போது 25 அப்ப 19% வாங்கியிருக்கோம். இன்னும் 5-6% வாங்கினா எங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க இன்னைக்கும் இந்த கூட்டணியில தொடர்ந்தாங்கன்னா வலிமையான கூட்டணி, அதுல நான் மாற்று கருத்து சொல்லல, இல்லைன்னு சொல்லல, கலை யதார்த்தம் அதுதான். பட் அந்த கூட்டணி நிலைக்குமா? அங்கிருந்து ஒருவேளை காங்கிரஸோ விசிகாவோ விஜயோடையோ இல்ல அதிமுகவோடயோ சேர்ந்துட்டாங்கன்னா உடஞ்சிருது இல்லையா? 5 முனை போட்டி இன்னும் டிவைட் ஆகி பிரிஞ்சிருது இல்லையா? அதனால இது எல்லாமே ஹேஷியங்கள் தான். இப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னாரு, அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இல்லையான்றது இந்தியா முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 3வது முறை ஆட்சி அமைச்சதே மிகப்பெரிய சாதனை. நேரு அவர்கள் தான் கடைசியா செய்த சாதனை அது. இப்ப 3வது முறை நீங்க மெஜாரிட்டியா கூட வரல, இங்க எப்படி வருவீங்க அப்படின்னு சொன்னா, திமுக இங்க தொடர்ந்து 2 தேர்தல் கூட ஜெயிச்சது இல்லை. ஏதோ தமிழகத்தின் முகமே திமுக அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. 2 முறை தொடர்ந்து கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி தான் திமுக. நாங்க 3 முறை